ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் ஒரு பொடி பார்க்க போகிறோம். என்ன பொடின்னு கேட்டிங்கன்னா, பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு உடம்புல இருக்கிறவங்களுக்கு, தொப்பை ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு பொடி பொடிக்க போகிறோம். அது எப்படி பொடிக்கிறதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதனால் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான. இது சாப்பிட்டு நைட்டு இல்லாட்டி காலையில் நம்ம வெறும் வயிற்றுலையோ இல்லாட்டி நைட்டோ ஒரு ஸ்பூன் இது சாப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு நம்ம படுத்தோம்னா ரொம்ப நல்லது. வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துருவோம். கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. வெந்தயம் அதே மாதிரி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பாக்கி மூணுமே 50 கிராம் தான். ஸோ இது ஓமம் 50 கிராமு, சாதா ஜீரகம் 50 கிராமு, சோம்பு 50 கிராம், பெருஞ்சீரகம்னு சொல்கிறது 50 கிராம். இது மாதிரி மூணையும் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொன்றா வறுத்துடலாம். ஜீரகமெல்லாம் ஒன்று, ஓமமெல்லாம் ஒன்றா வறுத்துருவோம். இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துருவோம். வாங்க ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம கருஞ்சீரகத்தை போட்டுடலாம். கருகக்கூடாது. இது அடுப்பு சூடாயிருச்சுன்னு சொன்னால் கம்மியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் மெதுவாக வறுத்தா ஒரு வாசம் வரும். அந்த ஜீரகம் எல்லாமே கொஞ்சம் உப்புலாகிட்டு ஒரு வாசம் வரும். அடுப்பு கைவிடாமல் இளக்கிட்டே இருக்கணும். கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது கை பொறுக்க முடியாத சூடு வரும். இன்னும் நல்லா சூடு ஆகலை. நம்ம இளக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஆயாசமாக இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை வச்சு கடாயை வச்சு நம்ம வறுக்கணும். இளக்கிட்டே இருக்கணும். விட்டால் ஒன்று கரிஞ்சும் ஒன்று கரியாமையும் இருக்கும். அது டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, நல்லதும் இல்லை உடம்புக்கு. கையில் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கையில் எடுக்கும்போது சுருக்குன்னு இருக்கும். பார்த்து இன்னும் நல்லா ஒரு அளவுக்கு வறுபட்டதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதைவை இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி வச்சு இளக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் சூடாகும். நல்லா வாசம் வருது. பாருங்கள், மேலே புகை வருது பாருங்கள். நல்லா சூடாயிருச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா சுருக்குன்னு சூடு, நல்லா கையில் பொறுக்க முடியாமல் இருக்குது. எடுத்து மாற்றிடுவோம். அடுத்தது நம்ம வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயம் அதே மாதிரி கைவிடாமல் இளக்கி நல்லா பொரிஞ்சு வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கலர் இப்போ எல்லோ கலரில் இருக்குது. அப்படியே நல்லா லைட்டாக மெரூன் கலர் மாதிரி, ப்ரௌன் கலர் மாதிரி வரும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். மாற்றிடலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு, சாதா ஜீரகம், ஓமம், இது மூணையும் கொட்டி வறுத்துருவோம். ஒன்றாவே வறுத்துடலாம். ஜீரகம் சீக்கிரம் வறுபட்டுரும். நல்ல ஒரு சூடு வந்தால் போதும். கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும்.
நல்லா வறுபட்டுருச்சு. பரவாயில்ல. ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம அதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சது கூடவே கொட்டிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சட்டியில் இருக்கிற சூடில் தான் வறுத்துட்ருக்கேன் நான். நல்லா சூடாயிருச்சு. அது கூடவே நம்ம வறுத்து வச்சதில்ல, அது எல்லாமே இது கூட கொட்டிடுவோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு இலக்கி சூடு ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி எப்போவுமே நம்ம உள்ளே தண்ணி இருக்கிறது தெரியாது. அதனால் அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் தலைகீழாக கமுத்தி ஒரு 2 செகண்ட் வச்சிங்கன்னா உள்ளே அந்த பிளேடு கிட்ட இருக்கிற அந்த தண்ணி இருந்தாலும் அது இழுத்துரும். ஏன்னா கெட்டு போயிடும் இந்த பொடி. நம்ம எடுத்து வைக்கிறத கொஞ்சம் நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோம். பொடி கெட்டு போயிடும். அதுக்காக வேண்டி தான் தண்ணியே படக்கூடாது. தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரிலும் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பொடிக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா சூடாயிடுச்சு, சுருக்குன்னு ஆயிடுச்சு மிக்ஸி. அப்புறம் ஜாரில் போட்டு அதுவும் ஆறிடுச்சு. பொடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒரு வாட்டி ஓட்டியாச்சு. பாருங்கள் இப்படி இருக்குது. பத்தாது, இன்னும் நல்லா அரைக்கணும். வாங்க ஒரு டைம் கூடி போட்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், மறுபடியும் அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூடி நைஸ் ஆகணும். அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டிருக்கேன், சில்வர் டப்பாவில். டெய்லி நம்ம இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் பாருங்கள் காமிச்சிடுறேன். இந்த ஸ்பூனில் கரெக்டாக 1 ஸ்பூன் டெய்லியும். இது எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அப்படி சாப்பிட்லாம். ஒன்றும் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வெதுன்னு இருக்கிற தண்ணியில் சூடு பண்ணி நம்ம கலக்கி குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா வாயில் போட்டுட்டு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் சௌகரியம் தான் அது. இல்லை உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்காத தண்ணியில் அப்படின்னா தேன் இருந்தால் தேனில் மிக்ஸ் பண்ணி அதையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அத்ரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.